கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னை பின்பற்ற விரும்புவோர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நற்செய்தியிலே கூறுகின்றார். அவர் என்னை விட தன்னுடைய தந்தையோ தாயோ யாரையும் அதிகமாக அன்பு செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு சொல்ல வருவதனுடைய கருத்து, திடீர்னு வாசம்னா இயேசு அப்பா அம்மாவை எல்லாம் மதிக்கக்கூடாது, அன்பு செய்யக்கூடாது அப்படி சொல்கிறாரோ என்பது போல் நமக்கு தோன்றலாம். ஆனால் இயேசு அவ்வாறு சொல்லவில்லை. ஆனால் 10 கட்டளை சொல்லுகிறது, உன்னுடைய தந்தையும் தாயையும் மதித்து நட என்று. ஆகவே இங்கே இயேசு சொல்ல வருவது என்ன? அவர்களை விட நீ எனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். அது யாராக இருந்தாலும் சரி, தந்தையோ தாயோ சகோதரனோ சகோதரியோ மனைவியோ கணவரோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் செகண்டரி தான். ஃபஸ்ட்டு பிரைமரி யார்? நான் தான். என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்படி நாம் அன்பு செய்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கடவுள் ஒரு சிலருக்கு ஞாபகத்திற்கு வருகிறார். மற்ற காலங்களில் அவர்கள் கடவுளை மறந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறார், எப்போதும் எனக்கு நீ முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று. புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் கடவுள் 10 கட்டளைகள் கொடுக்கிறார் இல்லையா? அந்த 10 கட்டளையில் முதலாவது என்னை வாசிங்களேன். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள வசனங்கள் வாசிங்க. விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1 முதல். ஆண்டவர் சொல்றார், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. இப்போ கணவன் மனைவி அவங்கள ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. தந்தை தாய் வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே எனக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கக்கூடாது இல்லையா? எனக்கு கீழேயும் யாரும் இருக்கக்கூடாது, எனக்கு மேலேயும் எந்த கடவுளும் இருக்கக்கூடாது. நான் தான் கடவுள் என்று சொல்லுகிறேன். ஃபஸ்ட்டு வாசிக்க. உருவாக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், ஏனெனில் நீ வேற கடவுளை வழிபட்டாலோ வேற ஏதாச்சும் சுரூபத்தை வச்சு நீ வழிபட்டாலோ அதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். என்னை இப்படி பண்ணேனா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் தண்டிப்பேன் என்றும் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கூறுகிறார். அப்போ கடவுள் கொடுக்கிற முதல் கட்டளை என்ன? நானே உன்னுடைய கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இப்போ கூட லாஸ்ட் ஈஸ்டருக்கு பிளெஸ்ஸிங் போனப்போ ஒரு வீட்டில் இந்த பொம்மையை பார்த்தேன். இப்படி நிற்கிற ஒரு பொம்மையை. அந்த ஈஸ்டருக்கு அந்த ஈஸ்டர்லாம் பிரசங்கத்தெல்லாம் சொல்கிறேன், மந்திரிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், யாராச்சும் வீட்டில் அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்து வீசிடுங்க. நமக்கு ஆசீர்வாதம் வர்றது இந்த பொம்மையை வைக்கிறதுனால இல்லை, கடவுளிடமிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம். சொல்லியும் ஒரு வீட்டில் போகும்போது அந்த பொம்மையை பார்த்தேன். நான் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் வந்துட்டேன். இனி அவருடைய பாடு இல்லையா? இனி என்ன கஷ்டம் வருதோ அதை அனுபவிக்கிறது அவங்களுடைய பாடு. சொல்ல வேண்டிய கடமை நாம் சொல்லியாச்சு. பிரைஸ் தி லார்ட். அதுபோல் இயற்கையை கடவுளை வழிபடுற கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருக்கேன். காலையில் இருந்துச்சுன்னா சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் கேட்டிருக்கீங்களா? சூரியனை பார்த்து இப்படி கும்பிடுற ஆட்களை நான் பார்த்துருக்கேன். சூரியனை கடவுளாக வழிபடுவது சரியா தவறா? எங்களுடைய இதய தெய்வம் அப்படின்னு அரசியல்வாதிகளை எல்லாம் இதயத்தில் வைக்கிறது, இது சரியா தவறா? தவறு. கடவுள் இதெல்லாம் சகித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். நான் தான் கடவுள். உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு அழைத்து வந்தவர் நான் தான். ஆனால் என்ன மறந்து நீ போனேன்னா
உன்னை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் உன்னை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நான் சகித்து கொள்ள மாட்டேன், வேறு கடவுளை வழிபடுவதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். we are chosen race இல்லையா, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். ஞானஸ்நானம் பெற்று கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளுடைய குழந்தையாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். அவர் சொல்கிற அந்த அளவுக்கு கடவுள் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார். அப்போது என்னை விட்டு நீ வேற ஒருத்தர்கிட்ட போனீன்னா அது விபச்சாரத்துக்கு சமம் என்று ஓசையா புத்தகத்தில் சொல்கிறார். ஓசையா புத்தகத்தில் கடவுள் கணவராகவும் மக்கள், இஸ்ரேல் மக்கள் மனைவியாகவும் பாவித்து எழுதப்பட்டிருக்கிறது. மனைவியாகி உன்னை நான் அவ்வளோ தூரம் நேசித்தேன், ஆனால் நீ வேற கடவுளை போய் வழிபடுற அப்படின்னு என்ன, வேற ஒருத்தங்க கூட போயிட்ட, நீ விபச்சாரம் பண்ணிட்ட அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறது அதான், நான் தான் உன்னுடைய கடவுள். சூரியனோ சந்திரனோ இல்லையா, வான்வெளிக்கு மேலே கீழேயோ உள்ளேயோ ஏதாச்சும் சுரூபத்தை வச்சு வழிபடுறதோ இதெல்லாம் நான் சகித்து கொள்ள மாட்டேன். அப்போ உடனே அடுத்த கேள்வி மைண்டில் வரும், நாம் சுரூபம்லாம் வச்சுருக்கோமே ஃபாதர், இதெல்லாம் வழிபடுறமே ஃபாதர் அப்படின்னு. இது பைபிளுக்கு விரோதமானது அல்ல, மாறாக இவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்களை நினைவு கூறுகிறோம், கிறிஸ்துவை நினைவு கூறுகிறோம். இந்த இயேசுவை பார்க்கும்போது வேறு சிந்தனை எனக்கு வராது, இயேசு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரார். ஆகவே தான் செபஸ்தியார் பார்க்கும்போது செபஸ்தியார் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரார், வேறு எந்த சிந்தனை எனக்கு வர்றதில்லை. அப்போ ஒரு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பொருளை கடவுளாக பார்க்கக்கூடாது. படைத்தவர் தான் கடவுள், படைக்கப்பட்ட பொருள் கடவுள் அல்ல. அந்தோணியார் கடவுள் அல்ல, செபஸ்தியார் கடவுள் அல்ல, மாதா கடவுள் அல்ல, மகதலா மரியா கடவுள் அல்ல, சூசேப்பர் கடவுள் அல்ல. யார் தான் கடவுள்? இயேசுதான் கடவுள். யெகோவா தேவன் பிதா அவர்தான் கடவுள். பிரைஸ் தி லார்ட். இதனால தான் கடவுள் 10 வாதைகளை அனுப்புவார். உங்களுக்கு தெரியும்ல, இந்த பழைய ஏற்பாட்டில் கடவுள் 10 வாதைகளை அனுப்புவார். என்ன, ஏன் அந்த 10 வாதைகளை அனுப்புகிறார்? விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். விடுதலை பயணம் 7:5. நானே ஆண்டவர் என அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதுக்காக தான் 10 வாதைகளை கடவுள் அனுப்புகிறார் இல்லையா. இவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், பார்வோன் அரசு, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவன் வரவே மாட்டேங்கிறான், என்னுடைய மக்களை அவன் விடுதலை செய்யவே மாட்டேங்கிறான். ஆனால் அதனால் 10 வாதைகளை இந்த எகிப்திலே நான் அனுப்புவேன். அப்போது அவன் என்னுடைய வல்லமை என்னங்கிறத அவன் தெரிந்து கொள்வான் அப்படின்னு சொல்லுதா. 10 வாதைகளை கடவுள் அனுப்புகிற. இந்த 10 வாதைகளுக்கு பின்னாடியும் ஒரு விசேஷம் உண்டு. ஏன் கடவுள் இந்த நைல் நதியை ஃபஸ்ட்டு என்ன, அந்த தண்ணீரை ரத்தமாக மாறுச்சு இல்லையா, பாட்டெல்லாம் பாருல, தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இல்லையா, தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். ஏன்னா அந்த தண்ணீர் நைல் நதி அங்கே ஓடிட்டுருக்கு, அதுதான் அந்த எகிப்தினுடைய வளமைக்கு உண்டான காரியம். அது செல்லுகிற இடங்களிலெல்லாம் வளமை இருந்தது. அப்போது இந்த மக்கள், எகிப்து மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த நைல் நதியை ஆற கடவுளாக வழிபட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்தில் இருக்கு, ஆறுகளை கடவுளாக வழிபடுவது தவறு. படைத்தவர் தான் கடவுள், படைக்கப்பட்ட பொருள் கடவுள் அல்ல. அப்போ எகிப்து தேசத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த நைல் நதி செல்லுகிற இடமெல்லாம் வளமை தருகிறது. ஆகவே அதுக்கு பேர் என்ன, ஹாப்பி, HAPI, ஹாப்பி. அந்த குட்டி தெய்வத்தோட பேர் ஹாப்பி. அதை கடவுளாக வழிபட்டாங்க. கடவுள் அதை அடிக்கிறார். நீ இதை கடவுள்னு நினைக்கிறீல்ல, இப்போ பாரு அப்படின்ட்டு தண்ணியை ரத்தமாக மாற்றிட்டார். அவன் டம்ளரில் தண்ணி ஊற்றி குடிக்க பார்த்தா அது ரத்தமாக இருக்குது. தண்ணி இல்லாமல் நீரின்றி அமையாது உலகு. அப்போ தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே பார்க்குற இடமெல்லாம் ரத்தம். அப்போ என்ன சொல்ல வராரு, நீ நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஆறு கடவுள் அல்ல, அதை உருவாக்கிய நான் தான் கடவுள். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது தவளைகளை அவர் அனுப்புகிறார். தவளைகளை இல்லை, ஏன் தவளையை கடவுள் அனுப்புனாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த தவளைக்கு பேர் ஹெக்வெட், HEQET, ஹெக்வெட் அப்படின்ட்டு அந்த பேர்.
ஏன் அப்படின்னா அது மனித உருவம் போல இருக்கும், ஆனால் தவளை போல தலை மட்டும் இருக்கும். அதை ஃபெர்டிலிட்டி, காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, வளமையின் கடவுள் அப்படின்னு வச்சு வழிபட்டுட்டு இருந்தான். அப்போ சும்மா கடவுள் இந்த 10 வாதைகள் அனுப்பலை, இதெல்லாம் அவன் கடைபிடிச்சிட்டு இருந்தனால அதெல்லாம் அடிக்கிறார். அடித்து இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி கடவுள் இல்லை, நான் தான் கடவுள். அப்போ வளமையின் கடவுள். அப்போ தவளை எல்லா பக்கமும் கொண்டு வந்து விடுறார். நீ இதை தானே நீ கடவுளாக வழிபட்ட பாரு, இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சுன்ட்டு அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அப்படி அடுத்தது கொப்புளங்களை வர செய்தார். கொப்புளம், எல்லாருடைய உடல்லையும் கொப்புளம் வந்துச்சு. இது என்ன அப்படின்னா ஷெக்மெத் அப்படின்னு ஒரு கடவுளை வழிபட்டிருந்தான். ஷெக்மெத், SEKHMET, இதெல்லாம் கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அப்படி ஒரு கடவுளை வழிபட்டிருந்தான். அது என்ன கடவுள்? ஆரோக்கியத்தின் கடவுள். என்ன கடவுள்? ஆரோக்கியத்தின் கடவுள். அப்போ கடவுள் சொல்கிறாரு, இப்போ நான் கொப்புளங்களை அனுப்புகிறேன், அந்த ஆரோக்கியத்தின் கடவுள்கிட்ட போய் நீ ஜெபி, அது நடக்குதான்னு பார்க்கலாம். அவங்க எல்லாம் போய் அந்த கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்போ தான் அதுலேயும் சொல்கிறாரு, நான் தான் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். வெரி ஜெலஸ் காட் நம்முடைய காட், வெரி பொசசிவ் காட். அப்புறம் அதே மாதிரி காரிருளை அனுப்புகிறார். ஏன் காரிருள் அனுப்புகிறார் அப்படின்னா ரா அப்படின்னு ஒரு சூரிய கடவுளை அவங்க வழிபட்டுட்டு இருந்தாங்க எகிப்தியர்கள். ரா, RA, ரா. அப்போ அது அந்த சூரிய கடவுள் தான் அவங்களுக்கு முதன்மையான கடவுள். ஏன்னா அதுதான் எனக்கு வெளிச்சத்தை தருது, அதுதான் எனக்கு வாழ்வு தருது, அதனால் அந்த சூரிய கடவுள் தான் எனக்கு முக்கியமான கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா குட்டி தெய்வங்களை விட அந்த தெய்வத்தை கடவுள் அவங்க கடவுளாக வழிபட்டார். அப்போ கடவுள் அதை அடிக்கிறார், காரிருளை கொண்டு வருகிறார். அப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. நீ சூரியன் தான் கடவுள் நினச்சிருந்த பார்த்தியா, இப்போ இருளாயிருச்சு, இப்போ நீ யார்கிட்ட வேணாலும் ஜெபி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதையும் இப்படி ஒவ்வொரு 10 வாதைகளுக்கு பின்னாடியும் கடவுளுடைய எண்ணம் என்ன? நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் கடவுள் இல்லை, இதையெல்லாம் உருவாக்கிய நான் தான் கடவுள். 3 பேரை கொண்டு போய் தீயில போடுறாங்க இல்லையா? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. அந்த நேபுகத்நேசர் அரசன், நான் தான் கடவுள், என்னதான் எல்லாரும் வழிபடணும், முடியாது, நான் எங்களுடைய யெகோவா தேவனை தான் வழிபடுவோம், பிடிச்சி தீயில போடுறா அப்படிங்கிறான். தீயில போடுறான், 7 மடங்கு தீ அதிகமாக கூட்டி போடுறான். அதில் நடந்து போகிறாங்க ஜாலியாக, 4 பேர் நடந்து போகிறாங்க. அரசன் பார்க்குறான், என்னடா அது 3 பேர் தானே போட்டால் 4 பேர் நடந்து போகிறாங்க. அப்போ எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். வெளியில் வந்தாங்க, துணி கருகலை, முடி கருகலை, வெந்து போகலை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க, இவர் தான் உண்மையான கடவுள் என்று எல்லாரும் அவரை வழிபட்டார்கள். ஆகவே நாமும் ஒரு சில மூட பழக்க வழக்கங்களை வச்சுருந்தா, கடவுளுடைய இடத்துல கொண்டு போய் அதை வச்சுருந்தா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள், இதை வச்சா எனக்கு வாழ்வு வரும், இதை வச்சா எனக்கு காசு வரும் இல்லையா, இந்த மோதிரம் போட்டால் எனக்கு காசு வரும், பேரை இப்படி மாற்றினா எனக்கு காசு வரும், வாஸ்து பார்த்து வீடு கட்டினா எனக்கு செல்வம் பெருகும், இது எல்லாம் முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். அல்லேலூயா. நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணா பாவம். நீங்கள் கோவிச்சாலும் சரி, மனசில் திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உண்மை இதுதான் இல்லையா? நாள் நட்சத்திரம் எதை பார்த்து, கோள்களை எல்லாம் பார்த்து எல்லாம் செய்கிறாங்க. கடவுள் சொல்கிறாரு, அது கடவுள் அல்ல, நான் தான் கடவுள். உனக்கு ஆயுசு தர்றது நான், உனக்கு ஹெல்த் தர்றது நான். நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ண எல்லா கல்யாணமும் நல்லா இருக்குதா? இல்லையே. பிரைஸ் தி லார்ட். அதனால் இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், முதல் கட்டளைக்கு எதிராக நம்ம பாவம் செஞ்சால் அது அடிமேல் அடி எங்கேயாச்சும் ஒரு பக்கம் விழுந்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரியாது, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், தெரியலை. அதுக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்னான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வீட்டில் தேவையில்லாத வஸ்துக்களை எல்லாம் வெளியில் எரிஞ்சிடணும். என் மனைவி மனைவி மனைவி, பொண்டாட்டி 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 போண்டாட்டி அப்படின்னு பொண்டாட்டியே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு செல்லாம் கண்ணு அப்படி இப்படின்னு உள்ளே வச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உன்னை ஏமாத்திட்டு போயிடும் ஒரு நாள் இல்லையா? கோயிலுக்கு கூட, ஏன் கோயிலுக்குள்ள என் ஒய்ஃபும் நாங்கள்லாம் டூரு போனோம், என் குழந்தைங்க இவங்க தான் எனக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி, அது போடா அப்படின்ட்டு அது போயிடுது இன்னொருத்தங்க கூட. பிரைஸ் தி லார்ட். நடக்குதா இல்லையா? என் புருஷன்ட்டு
புருஷனை தலைக்கு மேலே வச்சு ஆட்டம், கடைசியில் புருஷன் கடவுளை மறந்துடுறது, கடைசியில் புருஷன் வேற எங்கேயோ போயிடுவான். இதெல்லாம் நடக்கிறது என்ன? முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். அதனால் ஃபாதர் என்னடா இப்படி சொல்லிட்டாரு, அன்பு செய்யணும், ரொம்ப அன்பு செய்யணும். கடவுளுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் மனைவியும் கணவனையும் குழந்தைகளையும் கண்டிப்பாக அன்பு செய்யணும் இல்லையா? அம்மா அப்பாவை நம்ம அன்பு செய்யணும். ஆனால் ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருக்கு? கடவுளுக்கு. அதான் கடவுள் சொல்கிறார், என்னை விட நீ யாரையும் அன்பு செஞ்சிடக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக கடவுள் இருக்கார். அப்படி பண்ணும் பொழுது அங்கே ஒரு அடி விழும். அப்போ நம்ம மறுபடியும் ஐயோ ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்ட்டு மறுபடியும் அவர்கிட்ட வருவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, டேக் அப் யுவர் கிராஸ் டெய்லி. தினமும் உன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றணும். இப்போ ஜீசஸை ஒரு கம்பெனியில் மேனேஜராக போட்டால் அந்த கம்பெனி லாஸ் ஆயிரும். ஏன்னா ஜீசஸுக்கு எப்படி வருமானம் சேர்த்துறதுன்னு தெரியாது, எப்படி ஆட்களை சேர்த்துறதுன்னு தெரியாது. அவர் சொல்கிறாரு, சீடர்கள் என்னை பின்பற்றி வரணும்னா நீங்கள் துன்பங்களை சுமக்க தயாராகணும்னு சொல்கிறாரு. இந்த காலத்துலேயும் அப்படி சொன்னீங்கன்னா உன் கம்பெனியில் யாரும் இருக்க மாட்டான், வேலை செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டான், உன் கட்சியில் யாரும் இருக்க மாட்டான். ஐயோ துன்பமா வேண்டாம், பணம் கிடைக்குதா நான் கட்சியில் வரேன், பணம் கிடைக்குதா அந்த கம்பெனிக்கு வரேன், துன்பமா ஐயோ எனக்கு வேண்டாம். அப்போ சொல்கிறாரு, என்னை பின்பற்ற விரும்புவோர் தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் சொல்கிறார். துன்பம் உண்டு. இயேசுவே துன்புற்றார், சிலுவையில் அவமானப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆனால் அந்த துன்பத்துக்கு பிற்பாடு ஒரு பெரிய மாட்சிமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா இல்லையா? புனிதர்கள் இவர் பாருங்க, இவர் ஜாலியாகவே நிற்கிறாரு. அன்புகள் ஏது கொல்லப்பட்டார். ஏன் தாங்கினாரு? அவருக்கு தெரியும் இந்த துன்பத்துக்கு பின்னாடி ஒரு மாட்சிமை எனக்கு உண்டு. அதனால் இயேசுவுக்காக துணிச்சு நின்னார். அந்தோனியார் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். நோய் வந்துச்சு, அதை எதையுமே கண்டுக்கல. அவர் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து கொண்டே போய்கொண்டே இருந்தார். அவருடைய ஹெல்த் அவர் கவனிக்கவே இல்லை, இறந்து போனார். ஆனால் இன்னைக்கு மோட்சத்தில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுக்கு முதலிடம். பணமோ, என்னுடைய அழகோ, என்னுடைய ஆரோக்கியமோ, என்னுடைய திறமையோ எதுவாக இருந்தாலும் அதை கொண்டு போய் என் மேலே, செல்ஃபோனோ, டிவியோ, படமோ, எதாக இருந்தாலும் பதவியோ கடவுளுக்கு மேலே வச்சோம்னா அது பாவம். அது ஐடால்ட்ரி அப்படிங்கிறது, சிலை வழிபாடு இல்லையா? கடவுளுக்கு மேலே ஏதாச்சும் கொண்டே வச்சோம்னா அது சிலை வழிபாடு. ஆகவே அப்படி செய்யாமல் எப்போதும் கடவுளை முதலில் அன்பு செய்ய வேண்டும். மத்தேயு 6:33, மத்தேயு 6:33. அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நீ என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறியோ இதெல்லாம் உனக்கு சேர்த்து வரும். எப்போ? நீ எல்லாத்துக்கும் மேலே எனக்கு நீ முதலிடம் கொடுக்கும் பொழுது. அப்போ எல்லாம் உனக்கு பார்சல் சர்வீஸ் உன் வீட்டில் வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ டேக் அப் யுவர் கிராஸ் டெய்லி. சிலுவையை சுமந்து போகிறது துன்பம் மட்டும் அல்ல. இயேசு சொல்கிற சிலுவை துன்பம் மட்டும் அல்ல, மாறாக என்னென்ன அப்படின்னா, என்னை காயப்படுத்தினவனை மன்னிப்பது. அது ஒரு சிலுவை, அது ஈஸியானது அல்ல. என்னை காயப்படுத்தியவனை நான் மன்னிப்பது என்னுடைய சிலுவை சுமப்பது. ரிமைனிங் ஃபெய்த்ஃபுல் இன் டெம்டேஷன். என்னுடைய சோதனைகளில் நான் ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ளவனாக இருப்பது சிலுவையை சுமப்பது இல்லையா? துன்பம் வந்தோன்னே ஓடி போகிறதல்ல விசுவாசம். துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவரை நான் நம்பி அவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பது தான் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமப்பது என்பது. அடுத்தது, நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவர்களை, முதியவர்களை, அப்பா அம்மாவை, சிக் பீப்புள், நோயாளிகளை பார்த்துக்கிறது கஷ்டம். அது சிலுவை, அதை நீ சுமக்கணும் டெய்லியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, ரிமைனிங் ஹானஸ்ட் டிஸ்பைட் டிஃபிகல்ட்டிஸ். உன்னுடைய பிரச்சனைகளில் நீ நேர்மையாக இருப்பது தான் சிலுவையை சுமப்பது. இதெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். குறுக்கு வழிகளில் போய் பண்ணாத, இடுக்கமான வாயின் வழியை நுழை, அப்போ அது உனக்கு விண்ணகத்தையும் மாட்சியும் தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம். சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன தெய்வமே, உடைய வாழ்க்கையிலே இன்பங்கள் மட்டும் வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிற நாங்கள் துன்பங்களை அறவே வெறுக்கிறோம்.
ஆனால் நேர்மைக்காக நின்று விசுவாசத்தோடு வாழும் பொழுது ஏற்படுகிற துன்பங்களின் வழியாகத்தான் மாட்சி உண்டு என்பதை நீர் எங்களுக்கு இந்த மறையுறை வழியாக உணர்த்தியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து உமக்கே முதலிடம் கொடுக்க எமக்கு அருள் தாரும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே